உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு கூட உடல் உறுப்பு தானத்தை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். எந்த பொருட்களானாலும் சரி, வெளிநாட்டில் வந்து பல ஆண்டுகள் கழித்து இந்தியாவிற்கு வருவது வாடிக்கையாக தான் இருக்கிறது. அப்படிதான் இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றிய விழிப்புணர்வு கூட கொஞ்சம் காலம் தாமதமாக தான் இந்தியாவிற்கு வந்திருக்கிறது. 1968 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இதை குறித்து இந்த மூளைச்சாவை பற்றி அங்கீகாரமாக வைத்திருக்கின்றார்கள். 1994 தான் இந்தியாவில் இதை அங்கீகரித்திருக்கின்றார்கள் இந்த மூளைச்சாவை குறித்து. ஆகவே மூளைச்சாவு ஏற்பட்டவர்கள் எந்த மாதிரியான உடல் உறுப்புகளை தானம் செய்யலாம் என்கின்ற விழிப்புணர்வு பல நாட்களாக இல்லாமலே இருந்தது. ஆனால் குறிப்பாக 2008 செப்டம்பர் 23 ஹிதேந்தரனுடைய இதயம் அபிராமி என்கின்ற சிறுமிக்கு வைக்கின்ற போது நமக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு, அது ஊடகத்தினுடைய பங்கும் மிக முக்கியமாக இருந்தது. குறிப்பாக அந்த ஓட்டுநர் மோகன் என்றவர் இந்த குறிப்பிட்ட வாகனத்தை அவ்வளோ வேகமாக ஓட்டி போய் ஒரு வெற்றிகரமான ஒரு மாற்று அறுவை சிகிச்சை இந்த உடல் உறுப்பு தானம் பொருத்தப்பட்டது. ஆகவே இதை பார்க்கின்ற போது மக்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள், இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் உடல் உறுப்பு தானத்தினுடைய விழிப்புணர்வு மிக அதிகமாக இருக்கிறது. அகர்வால் மருத்துவமனையில் ஒரு கண் தானம் கொடுத்தாங்க. பாகிஸ்தான்லேருந்து ஒரு குழந்தை வந்திருந்தது. அப்போது இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணினுடைய கண் எடுத்து அந்த குழந்தைக்கு பொருத்தப்பட்ட உடனே அப்போ நான் ஒரு தொலைக்காட்சி நிருபராக போய் அவங்ககிட்ட பேட்டி கேட்டேன், அந்த பாகிஸ்தான் பெண்மணிக்கிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு இந்திய பெண்ணினுடைய கண்ணில் நான் பாகிஸ்தானை பார்க்க போகின்றேன், அது எனக்கு பெரிய மகிழ்ச்சின்னாங்க. ஒரு இந்திய பெண்ணினுடைய கண்ணில் பாகிஸ்தானை, இதை விட ஒரு பெரிய நம்ம விஷயத்தை செய்து விட முடியாது. ஆகவே நாம் இறந்த பின்னும் இன்னொருவர் வாழ்வதற்காக வழிவகை செய்யக்கூடிய இதை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு முழுமையாக செல்ல வேண்டும் என்பதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தெய்வீகன் அவர்கள். குழந்தை இறந்த பிறகு, அதுவும் தான் நேசித்த ஒரு மகன், தன்னுடைய ஒரே ஒரு பாசத்துக்குரிய மகன், ஆனாலும் அந்த சூழ்நிலையில் கணவன் மனைவியாக அவர்கள் எடுத்த முடிவு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே அவர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. டாக்டர் அசோகன் அவர்களை வரவேற்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் எப்பவுமே சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசுவதற்கு பதிலாக அதில் பாதிக்கப்பட்டவர்கள், அதில் சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய உணர்வுகள் பிரதிபலிக்கின்ற பொழுது அது பார்ப்பவர்களுக்கு தாங்களும் இது போன்று தானம் செய்ய வேண்டும், இல்லை தானம் பெற்றுக்கொள்வதற்கு வழிவகைகள் இருக்கிறது என்ற ஒரு உணர்வு வரும். அந்த வகையில் மாற்று சிறுநீரகம் பெற்ற டாக்டர் எட்வின் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கின்றார். மோகன் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையினுடைய தகவல் தொடர்பு மேலாளர் திருமதி சுஜாதா அவர்களும் இருக்கின்றார்கள். முன்னாள் பேராசிரியர் மயக்கவியல் துறை சென்னை மருத்துவக் கல்லூரியிலிருந்து டாக்டர் வெங்கடாசலம் அவர்கள் வந்திருக்கின்றார். இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றி ஒரு ஆவணப்படம் இருக்கிறது, அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். இந்த சமுதாயத்திற்கு உடல் கொடை என்பது போற்றக்கூடிய, பயனளிக்கக்கூடிய பல வழிகளை கொண்டு வரும் உன்னதமான செயல். உடல் கொடை, இறப்புக்கு பின் வாழ்க்கை என்ற வார்த்தைகளில் உள்ள உயிரோட்டத்தை பற்றிய உணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதத்தில் இன்னும் நாம் விழிப்புணர்வு கொள்ளவில்லை என்றுதான் பலரும் சொல்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை பொதுமக்களில் 32.1 விழுக்காடு மக்கள் மட்டுமே உடல் கொடை பற்றிய விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள். 19.5 விழுக்காடு பொதுமக்களும் 44.9 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற சுகாதார பாதுகாப்பு ஊழியர்களும் உடற்கூறு பற்றிய கல்விக்கு தங்கள் உடலை தருவதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். இளம் வயதினர், பட்டதாரிகள் போன்றோர் தங்கள் உடலை தானம் தருவதற்கு விருப்பமாய் இருப்பது இது பற்றிய விழிப்புணர்வு பெற்றிருப்பதால் தான். அது மட்டுமல்ல, இறப்புக்கு பின் தங்கள் உடலை கிழித்து உறுப்புகளை வெளியே எடுக்கின்ற போது உடலுக்கு உரிய மரியாதையும் மேன்மையும் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற தேவையற்ற பயமும் மத நம்பிக்கை சார்ந்த சிலவும் இத்தகைய உடல் கொடைக்கு ஒத்துக்கொள்ள முடியாமையும் பொதுமக்களிடத்தில் இருப்பதால் போதுமான வரவேற்பு இல்லை என்றே பலர் கருதுகிறார்கள். இந்த போக்கை மாற்றுவதற்கான விழிப்புணர்வை தருவது காலத்தின் கட்டாயம். அதற்கான முகாம்களை நடத்துவதும் உடல் கொடை கொடுத்தவர்களை கொண்டு விழிப்புணர்வு உரைகளை மக்களிடையே பகிர்ந்து கொள்ளச் செய்வதுமே பயனுள்ளதாக அமையும். முறையான வழிகாட்டுதலும்
உடல் கொடை பற்றிய உதவிகளும் தேவையான உடல் கொடையாளர்களை விரைவில் கொண்டு வந்து சேர்க்கும். ஆன்லைன் வழியாகவும் உடல் கொடை அட்டை வைத்திருக்கும் வாய்ப்புகளையும் பல அமைப்புகள் செயல்படுத்த தொடங்கியிருப்பது ஒரு புதிய வழியினை திறந்திருக்கிறது. உண்மையாக இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றிய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதுன்னு சொல்ல முடியும்? 18 ஆண்டுகளுக்கு முன்பாக 1996 ஸ்டான்லி மருத்துவமனையில் முறையாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தேன். அப்பொழுது இந்த 94 இந்த சட்டம் இயற்றப்பட்டது பார்லிமெண்ட்டில். 95 சென்னை தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொண்டது. 96 நாங்கள் இதை செய்கிறோம். முதலாக நீங்கள் தான் அந்த மாற்று சிகிச்சை அரசு மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம் அவேர்னஸ் இப்போதைக்கு சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில பேருக்கு அது எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது தான் தெரியாது. ஆனால் உறுப்பு தானம்ங்கிறது கிராமத்தில் இருக்கிற மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா நிறைய பேர் கிராமத்தில் நம்ம சென்னை விட்டு தூரமாக இருக்கிற இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டவங்க கூட நிறைய பேர் சொல்லிக்காங்க, மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கு, நாங்கள் தானம் பண்ணலாமா. இது மட்டும் இல்லாமல் இதே துடிப்பு நின்று இறந்து போன நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் முன் கேட்டிருக்காங்க, இவர் இறந்துட்டாரு, இவர் உறுப்புகள் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுமா, இவங்களால வேறு யாராவது நம்ம வாழ வைக்க முடியுமா அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் இன்னும் அந்த ஹார்ட் நின்னதுக்கப்புறம் பண்ணுற உடல் உறுப்பு தானம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் அந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் போது அதிகமாகவே. ஒரு காலத்தில் எழுத்தாப்பில் டெட் பாடி வந்தாலே தூரமாக போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி டெட் பாடி பக்கத்தில் வர அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மனோதைரியம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ இந்த பிரெயின் டெட் ஒரு ஆள் இறந்துட்டார் என்னும்போது அவங்களே வாலண்டியராக இந்த இந்த என்னுடைய உறவினர்னால எத்தனை பேருக்கு உயிர் இருந்தாலும் எத்தனை பேருக்கு வாழ்வு வந்தாலும் எனக்கு அதுவே சந்தோஷம். அவங்க கண்ணில் நான் பார்த்துக்கிறேன், அவங்க வாழும்போது நான் என்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு கிராமத்தில் இருக்கிற ஆளுங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு விழிப்புணர்வு நிறைய டெவலப் ஆகிடுச்சு. கிராமங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. கிராமங்களுக்கு அந்த அளவுக்கு 50% மேலே மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு போய் இன்னும் சேரவில்லை. அதுக்கு ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி சேர்ந்து ஒரு மந்த்லி ஒன்ஸு முகாம் நடத்த வேண்டும். கிராமங்களுக்கெல்லாம் சரியான முறையில் இதை எப்படி பண்ணணுங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை ஒரு பயமுறுத்தல் தான் பாதி இதாக இருக்க ஒழிய சரியான முறையில் மக்களுக்கு போய் இது சேரவில்லை. நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். இயர் ஆஃப்டர் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜிடிக்காக ட்ரெயின் பண்ணுவோம். வென் ஐ டேக் இட் ஆஸ் அ டாபிக் ஆர்கன் டொனேஷன், ஆர் பீப்புள் அவேர் ஆஃப் இட் ஆர் நாட், students recommend to change the topic because they don't have much idea about this particular topic. அப்படின்னு வரும்போது நாங்கள் என்எஸ்எஸ் த்ரூ ஆர்கன் டொனேஷன் பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கூட க்ரியேட் பண்ணோம். ஈவன் தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அப்ரிஹென்ஷன் இருக்குது. பேரண்ட்ஸ் அக்ரி பண்ண மாட்டாங்க மேம். லைக் when they were asked to sign the organ donation forms towards the end of the campaign, they have their own doubts. ஏன்னா நம்ம அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது. they have seen a lot of loopholes in it. Organ donation more of business ஆகி போச்சு இப்போல்லாம். ஸோ அதனால they have their own doubts and apprehensions. தமிழ்நாட்டிலோட நிலவரப்படி கிட்னிக்காக வெயிட் பண்ணுறவங்க 3000 பேர், குறைந்தது 3000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நாளுக்கு நாள் அதிகரித்து தான் போகிறது வழியாக கம்மியாக இருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, மூளைச்சாவு அடைஞ்சவங்க உடல் உறுப்பு தானம் பண்ணுறது குறைவாக தான் இருக்குது. இப்போ ஒரு லீடிங் சிட்டியில் ஒரு 100 பேர் மூளைச்சாவு அடைகிறாங்க சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, உடல் உறுப்பு தானம் பண்ணுறவங்க 15 பேரோ இல்லை 10 பேரோ தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக, தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு போய் சேரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லேக் பேஷண்ட்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதே இது 3000 தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா, அவேர்னஸ் இருந்தால் நம்மளால் ஏன் பாதி கூட பண்ண முடியலை? சென்னையிலேன்னு இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் 4 to 6% ஹாஸ்பிட்டலில் 1,40,000 ஆக்சிடெண்ட்டில் பேஷண்ட்ஸ் வராங்க. அதில் 63% பிரெயின் டெத் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவேர்னஸ் இருந்ததுன்னா அந்த 63% வச்சு நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் இல்லாமல் பண்ண முடியும். சார், இப்போ நம்ம அவேர்னஸ் பொதுமக்கள் அப்படின்னு பேசும்பொழுது நம்ம அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், பொதுமக்களுக்கு அவேர்னஸ் இருக்கா இல்லையான்னு. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நாங்கள் ஆக்சுவலி நான் இந்த ஒரு ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ், ஆர்கன் டொனேஷன் ஓரியன்டாக தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் இனிமேல் வந்து ஹாஸ்பிட்டல் லெவலில் போய் அவேர்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் நம்ம உடனே சொல்ல முடியாது சார் மக்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் பொழுது நம்ம ஒரு இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு சென்னை சிட்டியை வந்து பார்த்துக்கிட்டு அவேர்னஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து ஏற்றுக்கக்கூடிய நிலையில் அவேர்னஸ் இல்லைன்னு அர்த்தம். உடல் உறுப்பு தானம் பண்ணால் அவங்க வந்து அவங்களுடைய உடல் உறுப்புகள் எடுக்கிறதால அவங்களுக்கு வேறு எதுவும் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து மக்கள் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ண மாட்டோம் தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் விசாரிச்சதில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட ஒன்று நிறைய அவேர்னஸ் போய் சேரல. இப்போ கிராமப்புறங்கள்லேருந்து வந்து நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி வந்து மூளைச்சாவு அடைஞ்சு ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வில்லேஜ் சைட்லேருந்து வர பீப்புள்ஸே பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி மூளைச்சாவை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவுன்சில் பண்ணுறப்ப அவங்க எங்கள் ஊர் தலைவருங்க ஒத்துக்க மாட்டாங்க, பங்காளிங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஊரை விட்டு எங்களை வந்து தள்ளி வச்சுடுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணோம்னாக்கா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் வந்து கிராமப்புறங்களில் வந்து இதை பற்றி அவேர்னஸ் எதுவுமே இல்லை. என் வீட்டை சுற்றி இருக்கவங்கக்கிட்ட நான் ஒரு ஃபார்ம் கொடுத்து இதை ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆர்கன் டொனேஷன் பற்றி தெரியுதா அப்படிங்கிறதுக்காக கேட்டப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்கன் டொனேஷன் தெரியுதா? ஆமாம் தெரியுது. உங்களுக்கு வில்லிங் இருக்கா? நம்ம இருக்கும்போதே நம்ம இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வேளை நமக்கு பிரெயின் டெத்துன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த ஆப்ஷன் டிக் பண்ணவே இல்லை. பேசுறீங்கன்னு இல்லை ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு வேளை அப்படி நடக்கலைன்னா கூட இந்த கார்டை வச்சு நீங்கள் எடுத்துருவீங்க அப்படிங்கிறது அந்த பயம். ஒரு வேளை அப்படி நடக்கலைன்னா நீங்கள் இப்படி பண்ணிடுவீங்க, அந்த பயம்தான் அவங்கள வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடலை. இல்லை கிராமப்புறங்களில் வந்து சென்றடையிலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸில் வந்து திருத்தணியிலேருந்து வந்தவங்க தான் இப்போ 5 அவங்களோட ஆர்கன் எடுத்து இப்போ வந்து 5 பேருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. அதனால் கிராமப்புறங்கள்லேயும் வந்து அவேர்னஸ் நிறையவே இருக்குது. ஒரு இறந்து போயிட்டார் அவர், அதாவது மூளைச்சாவு அடைந்த பிறகு அவர் நினைவில் இல்லை. அவர் சார்பாக திருமணமானவராக இருந்தால் அவருடைய மனைவி ஸ்பௌஸ் இல்லை மனைவின்னா கணவர், அவருக்கு தான் அந்த உரிமையை கொடுத்துருக்கு சட்டம். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்னா அவருடைய பெற்றோர் தான் அந்த முடிவு எடுக்கணும். ஸோ அந்த ஃபார்மோட ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு இட்ஸ் நாட் கிளியர். ஆக்சுவலாக அவர் இறந்த ஃபார்மில் எஸ்ன்னு சொல்லியிருந்தா கூட இன்னைய நிலைமைக்கு அவருடைய பெற்றோர்கிட்ட சில கையெழுத்துக்கள் வாங்கிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போக வேண்டியிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, இந்த டிஸ்பிகர்மெண்ட் பற்றி சொன்னாங்க. அது ஒரு தவறான எண்ணம் தாங்க. டிஸ்பிகர்மெண்ட்லாம் இருக்காது. உறுப்பு எடுத்த பிறகு ஆக்சுவலாக என்ன சர்ஜரி முடிச்சு என்ன இது பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்களோ அது மாதிரி தான் இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு வரும்போது எவ்வளவு நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க எல்லாமே கேட்கறது என்னன்னா, சரி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் உடல் உறுப்பு தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன ப்ரொசீஜர், யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும், எப்படி பண்ணுவாங்க, என்ன கேரண்டி, எதில் நாங்கள் கையெழுத்து பண்ணணும், இதனுடைய சட்ட ரீதியான ப்ரொசீஜர் சொல்லுங்கள். முதல்ல வந்து இந்த மூளைச்சாவு ஏற்படுறவங்க எங்கே இருப்பாங்கன்னா ஐசியூவில் மட்டும்தான் இருப்பாங்க, வேறு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் வந்து மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதில் முக்கியமான ஒரு டெஸ்ட்டு ஆப்னெட் டெஸ்ட். அது பண்ணி முடித்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், ட்ரீட் பண்ணுற டாக்டரு, கவுன்சிலர்ஸ் எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு நாங்கள் வந்து இவருக்கு வந்து மூளைச்சாவு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லுவோம். மூளைச்சாவு ஏற்பட்டுடுச்சு உடனே ஆர்கன் டொனேஷன் அப்படின்னு நாங்கள் பேசுகிறது இல்லை. ஏன்னா ஒரு ஃபேமிலி ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடெண்ட் எடுத்துங்க, அது சடனாக நடந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 20 வயசில் 30 வயசில் இருக்காங்க. அந்த அதிர்ச்சியை வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். முதல்ல அவங்க உள்ளே வந்து பார்க்கும்போது மூளைச்சாவுன்னு சொல்கிறோம். அவங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்காங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த மூளைச்சாவை பற்றி தெரியாதவங்க உள்ளே வந்து பார்த்துட்டு ஐயோ இதய துடிப்பு இருக்கே, உடம்பு சூடாக இருக்கே, அங்கே மேலே அந்த டிவியில் எல்லாமே ஓடுதே, அவர் உயிரோடு தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் நாங்கள் யாராவது கூப்பிடலாமா, வேறு இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாமா, ஒரு டினாயல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு தான் அவங்க போவாங்க. அடுத்தது வந்து சம்டைம்ஸ் கோபம் வரும், ஹாஸ்பிட்டலில் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணலையோ, இமீடியட்டாக கொண்டு வந்தால் ஏதாவது பண்ணியிருக்கலாமா, இல்லை ஆக்சிடெண்ட்டுக்கான காரணம் யார், அவங்களால தான் ஆச்சா. ஒரு 2 வீலரில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஓட்டிகிட்டு போனார், பின்னாடி வந்து விழுந்துட்டாருன்னா அந்த முன்னாடி ஓட்டிகிட்டு போகிறவங்க மேலே கோவம் வரலாம், டாக்டர்ஸ் மேலே கோவம் வரலாம். இது எல்லாம் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. எல்லாம் தாண்டி கடைசியாக ஓகே மூளைச்சாவு ஏற்பட்டுடுச்சு, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அங்கிற சுச்சுவேஷனில் வரும்போது மட்டும்தான் நம்ம ஆர்கன் டொனேஷன் பற்றி எடுத்து சொல்லணும். அதுக்கே காத்துட்ருக்கோம், அதுக்கே டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கு, சென்னையில் அதிகமாக தெரியுது, ஏன் மற்ற இடத்துல தெரியலன்னா சென்னையில் அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துருக்கு. இப்போ ஒரு சின்ன கிராமத்துக்கு போனீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களோ அந்த அளவுக்கு இல்லை. இப்போ சென்னைக்கு அடுத்து கோயம்புத்தூரில் டெவலப் ஆகிருக்கு. இப்போ தான் மெதுவாக ஒன்று டெவலப் தான் ஆகிட்டே வருது, ஆனால் அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபேமிலியை வந்து ஆர்கன் டொனேஷன் பற்றி நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து எல்லா ப்ரொசீஜரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் அவங்க சம்மதம்
இருப்பாங்க. ஸோ டிக்ளரேஷன் முடித்து ஃபேமிலி சம்மதம் தெரிவித்த உடனே நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, டிரான்ஸ்டாண்ட்னு சொல்லி தமிழ்நாடு ஸ்டேட் அத்தாரிட்டி ஒரு டீமே இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் இன்டிமேஷன் கொடுப்போம். அந்த பேஷண்ட்டோட ஏஜ், என்ன காரணத்தினால மூளைச்சாவு ஏற்பட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்மதம் தெரிவித்தாங்களா, என்ன பிளட் குரூப்பில் இருக்காங்கன்னு அங்கே வந்து தெரிவிப்போம். ஏன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து உறுப்புகள் யாருக்கு போய் சேரணுங்கிற வந்து டெசிஷன் அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட் பிரகாரம் தான் வந்து அந்த டெசிஷன் எடுப்பாங்க. இப்போது அதுலேயும் நிறைய கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டோனர் இருந்தால் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டோனர் இருந்தானா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக. ஏன் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஏன் ஆர்கன் டொனேஷன் அதிகமாக நடக்குதுன்னா விழிப்புணர்வும் அதிகமாக இருக்குது. இதில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க பிஸ்னஸ், ஏன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழ்நாடு ஏன் இன்னும் லீடிங்காக இருக்குது. நிறைய பெனிஃபிட்டான நிறைய மக்கள் இதில் இருக்காங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அங்கேயே ஒருத்தர் உட்காந்துட்ருக்கார். இன்னொன்று வந்து ரிலேஷன், ஆர்கன் டொனேஷன் பண்ணுறோம் ஆனால் இவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன் சில ஃபேமிலிஸ் தெரிவித்தாலும் நாங்கள் சொல்லுவோம், தானம்ங்கிறது எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்குற ஒரு விஷயம். இறந்த பிறகு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட டெசிஷன் தான் முக்கியமான டெசிஷன். இறந்தவர் ஒரு டொனேஷன் கார்டில் ஃபில் பண்ணி வச்சுருந்தாலும் சட்டப்படி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தான் சம்மதம் தெரிவிக்கணும். அந்த கார்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது இவங்களோட கடைசி விருப்பம், நீங்கள் அதை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையான்னு கேட்போம். அவங்களுக்கு ஆமான்னு சொன்னாங்கன்னா பண்ணுறாங்க. வட இந்தியா கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் வந்து உடல் உறுப்பு தானம் அதிகம், விழிப்புணர்வு அதிகம் சொல்லி மேடம் சொன்னாங்க, சார்னு சொன்னாங்க. சென்னை மட்டுமே வந்து தமிழ்நாடு கிடையாதுங்க. சென்னையை தாண்டியும் ஒரு 75% சென்னையை தாண்டியும் இருக்குது. இங்கே மட்டும்தான் மூளைச்சாவு அடைஞ்சு இறக்குறாங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. மதுரையிலையோ திருச்சிலையோ கண்டிப்பாக வந்து ஒரு சிட்டி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் வந்து 10 பேராவது மூளைச்சாவு அடைஞ்சு இறக்குறாங்க. ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதே கிடையாது. ஃபஸ்ட்டு டாக்டர்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லை. நரம்பியல் சம்மந்தமான டாக்டரே வந்து டாக்டருக்கு மட்டும் தான் அந்த விழிப்புணர்வு இருக்குது. அது கீழே உள்ளவங்களுக்கு போகும்போது வந்து அதுக்கான ரிஸ்க் அதிகம். அந்த அப்படினால சர்டிஃபிகேட் பண்ணணும் அப்படின்ற போது அவங்க ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது, அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. எனக்கு இது வந்து எங்கள் ஊர்லேயே நடந்திருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவங்கள வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இதயம் நின்னதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து புதைச்சிருக்காங்க. இது ஒன்று. இன்னொன்று டாக்டர் சொன்னாங்க 1996 வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் கல்லீரல் மாற்று சிகிச்சை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வரைக்குமே வந்து அரசு பொது மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவமனை பண்ணுது அப்படின்னா ஸ்டான்லி மட்டும்தான். அரசாங்கம் இதற்கான எந்த ஸ்டெப்பும் வந்து மூவ் ஃபார்வர்டாக வந்து எடுத்துகிட்டு போகிறதே கிடையாதுங்க. இப்போ 2 மருத்துவமனை மட்டும்தான் வந்து மாற்று சிகிச்சை பண்ணியிருக்காங்க. ஒன்று ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, இன்னொன்று வந்து ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனை. அரசு மருத்துவமனையில் 2 மருத்துவமனைகள் தான் சொல்லியிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் அது ஆக்சுவலி அவருக்கு விழிப்புணர்வு இல்லை சார். இது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து அரசு பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, கீழ்பாக் மருத்துவமனை, ராயப்பேட்டா மருத்துவமனை எல்லாத்துலேயுமே பண்ணுறாங்க. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்து ஸ்டான்லியில் மாத்திரம்தான் பண்ணிகிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை யூனிட் செட்டப் பண்ணணும்னா அதுக்கு பல கோடி ரூபாய் தேவைப்படுது சார். அதை வந்து எல்லா இடத்துலையும் செட்டப் பண்ணவே முடியாது. அதனால இப்போதைக்கு அது ஸ்டான்லி மருத்துவமனையில் வைத்து அதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். மேற்கொண்டு அரசாங்கம் வந்து இது தெற்கை நோக்கி கொண்டு செல்லும். அதே மாதிரி இப்போ சார் சொன்னார், இங்கே ஒண்டி தான் சர்டிஃபை பண்ணுறாங்க, இங்கே ஒண்டி தான் சர்டிஃபை பண்ணுறாங்கன்னு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் பரவணும். இது கோயம்புத்தூரில் சர்டிஃபை பண்ணுறாங்க, திருச்சியில் சர்டிஃபை பண்ணி திருச்சியில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தனியார் மருத்துவமனை ஒன்றில் நடந்திருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலியில் உங்களுக்கு வந்து திருச்சி பக்கத்தில் இருந்த ஒரு மூளைச்சாவு இருந்த நபரோட இது சிறுநீரகத்தை எடுத்து திருநெல்வேலியில் கொண்டு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் சொன்ன கல்லீரல் ஒரு விஷயம் ரைட், ஆனால் மற்ற விஷயங்கள் தவறு என்பதை வந்து டாக்டர் சொல்லியிருக்காரு.